கோவை வடக்கு மாவட்டம் திமுக வர்த்தக அணி சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி, வர்த்தகணி மாநில செயலாளர் காசி முத்துமாணிக்கம் ஆலோசனையின்படியும், கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமையிலும், வர்த்தக அணி அமைப்பாளர் ஏ.கே. வேலுச்சாமி, தலைவர் ஆர்.சி. தியாகராஜன், துணை அமைப்பாளர் பி. செந்தில்மூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் கோவை இருட்டுப்பள்ளம் பகுதியில் உள்ள லிட்டில் ஹார்ட்ஸ் இல்லத்தில் உள்ள மனநலம் குன்றிய அனைவருக்கும் மதிய உணவு மற்றும் தலையணை, மளிகை பொருட்கள் வழங்கினார்கள். இதில் மாவட்ட பொருளாளர் அப்துல் ரஹ்மான், பொதுக்குழு உறுப்பினர் குருபுத்திரன், ஒன்றிய செயலாளர் சாமி பையன், பகுதி செயலாளர்கள் கேபிள் மணிகண்டன், கரும்புக்கடை ஜெயலாவுதீன், பேரூர் கழக செயலாளர்கள் அண்ணாதுரை, ராமச்சந்திரன், அணிகளின் அமைப்பாளர்கள் எச்.எம். ஹுசைன், தென்னை சிவா, வட்டக்கழக செயலாளர்கள் சண்முகம், இப்ராஹிம், அறிவழகன், ஒன்றிய துணை செயலாளர்கள் வெள்ளியங்கிரி, கருப்புசாமி, மத்வராயபுரம் கிளை கழக செயலாளர்கள் உதயமூர்த்தி, தர்மலிங்கம், சண்முகராஜ், செல்வம், பூ நாகராஜ், கவுன்சிலர் உதயமூர்த்தி, முன்னாள் ஊராட்சி ஆறுமுகம், முன்னாள் ஊராட்சி தலைவர் குணா என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழக தலைவர் தளபதி அவர்களின் புதல்வர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய 47வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்டம் வர்த்தகணியின் சார்பிலே இந்த ஆதரவற்ற இல்லத்திற்கு உணவுப் பொருட்களை வழங்குகின்ற விழாவினை சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்த வர்த்தகணியின் அமைப்பாளர், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த 23 அணிகளிலே சிறந்த அணியாக கோவை வடக்கு மாவட்டத்திலே செயல்படுத்திக் கொண்டு வருகின்ற வர்த்தகணியின் அமைப்பாளர் அண்ணன் வேலுச்சாமி அண்ணன் அவர்களுக்கும், வர்த்தகணியின் தலைவர் அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கும், துணை அமைப்பாளர்கள் செந்தில்மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும், வெள்ளமடை கணேசன் உள்ளிட்ட அந்த அணியின் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களுக்கும் கோவை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்டுள்ள ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சாமி பையன் அவர்களும், நம்முடைய பேரூராட்சி தலைவர் அண்ணாதுரை அவர்கள், நம்முடைய மாவட்ட அணியின் அமைப்பாளர்கள், ஆதிர நல அணியின் அமைப்பாளர் முன்னாள் ஊராட்சி தலைவர் சிவா அவர்களும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள நம்முடைய பகுதி கழக செயலாளர் மணியண்ணன் அவர்கள், நம்முடைய சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் ஏ.எம். ஹுசைன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள வட்டக்கழக செயலாளர்கள் அறிவழகன், எம்.எச். இப்ராஹிம் அவர்கள், பேரூர் கழக செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள இந்த கிளைக்கழக நிர்வாகிகள், மதுரை முன்னாள் ஊராட்சி தலைவர் குணானந்த் அவர்கள், முன்னாள் ஊராட்சி செயலாளர் ஆறுமுகம், செம்மேடு வெள்ளிங்கிரி, நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து செயல்படுத்துகின்ற நம்முடைய பூ நாகராஜ் அவர்கள், உதயமூர்த்தி, தர்மராஜ் அவர்கள், விநாயகமூர்த்தி, சண்முகம், ஒன்றிய துணை செயலாளர் நம்முடைய தம்பி கருப்புசாமி, நம்முடைய சிறுபான்மை அமைப்பு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த துணை அமைப்பாளர் பிரான்சிஸ் அவர்கள், கிளை செயலாளர் யுவராஜ் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள பெயர்கள் விடுபட்டிருந்தால் நம்முடைய கலைஞரின் உடன்பிறப்புகளை என்று அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோவை வடக்கு மாவட்ட சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய தளபதி சொன்னதை போல 200 தொகுதிகளை வென்றெடுக்க இப்பொழுதே நாம் ஆயத்தமாக வேண்டும். அதற்கு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாளில் நாம் அந்த 200 தொகுதிகளை வென்றெடுக்க நாம் ஒற்றுமையாக செயல்பட்டு வருகின்ற காலகட்டத்திலே திமுகவின் கோட்டையாக இந்த தொண்டாமுத்தூரை மாற்றுவதற்கு நீங்கள் நம்முடைய தளபதி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் அல்லும் பகலும் உழைத்து நம் கழகத்தை
நம்முடைய தளபதி கொண்டு வந்துள்ள எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் மக்களிடம் சொல்லி நம் மக்களுடைய செல்வாக்கை பெற்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த பகுதியை திமுகவின் கோட்டையாக மாற்றுவதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையிலே அருமையான ஏற்பாடுகளை செய்த நம்முடைய வருத்தகணி அணியின் அமைப்பாளர் வேலுச்சாமி அவர்களையும் தலைவர் தியாகவண்ணன் அவர்களை உள்ளிட்ட அனைத்து அந்த அணியின் நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு உதவியாக அந்த அணியின் இந்த நிகழ்ச்சிக்கு உதவியாக இருந்த அபுதாயிம் அவர்களுக்கும் எல்ஐசி தில்லை கதிரேஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.